ம். டேய் இந்த மேட்ச் எடுக்கணும்டா. சானாக்ல கன் பவர் தான்டா டிசைட் பண்ணும் டேய். பூட் கேம்ப் வரடா டேய். கண்டிப்பா கன் பவர் தான்டா. வர டீமே எடுக்கணும்டா ஃபைட் இல்லனா. டிராப் ஃபைட் வேற எடுப்போம் நம்ம. டிராப் ஃபைட் கண்டிப்பா அடிச்சு எலிமினேட் பண்ணாதான். அது பூட் கேம்ப் வர டீம் நல்ல டீமா தான் வர டீமை கிளியர் பண்ணும் பூட் கேம்ப். அவனுங்க போன மேட்ச் அவனுக்கு கில் பாயிண்ட் ஏத்துறானுங்க. இப்போ 20 கிட்ட ஏத்துறாங்க. என்கிட்ட ஒரு 15,000 பாப்புலாரிட்டி இருக்கு. யாருக்காச்சும் வேணுமா? போடுங்க, எனக்கு போட்டு விடு ப்ரோ. கொஞ்சம் எனக்கு போடுவியாமே ஸ்மோக்கி ப்ரோ தான் நீ போடுவியாமே அப்படின்னு ஸ்மோக்கி ப்ரோ சொன்னேன். ஸ்மோக்கி ப்ரோக்கு போட்டு விட்டேன் 50,000 பாப்புலாரிட்டி போட்டுட்டியா? சரி எனக்கு போட்டு விடு, பேலன்ஸ் இருக்கு. நீதான் இந்த பேட்டில் ஈஸியா வின் பண்ணிடுவியா? அப்புறம் என்ன? இல்ல டோலி அது 50k வாங்கி போடுறோம் ப்ரோ. அதான் அது டோலி அது வாங்கிடும். அது போட்டு விடு. எப்படி இருந்தாலும் ஆப்போனன்ட் வின் பண்ணிடுவான்டா டேய். ப்ரோ போடு ப்ரோ. நீ அதெல்லாம் பேசாத ப்ரோ. நினைச்சா பனிஷர் பிளான் என்ன கொடுக்கலாம். ஆனா இருந்தாலும் போட மாட்டேறியா பி அந்த தோத்துருவதானே ஏன் போடணும்னு கேட்டாரியா. நீ போட்டு விடியா? யாரு? பனிஷர் ப்ரோ. ஏழையா ஓசில தரதெல்லாம் போடுறடா. அப்படி சில்வர் கேன் கூட கொடுத்து போட மாட்டேறா நீனா. அதுதான்டா க்ளோஸ் சொல்லி போட்டுட்டேன்டா டேய். டாடி போடுறா உன்கிட்ட இருக்குது. சிக்கன் போடுறா. சில்வர் காயின் குத்தாது பேட்டி. சில்வர் காயின் இங்க பாருடா. நான் பாப்புலாரிட்டி வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன் பாரு. இவனு நம்ம கிளான்ல இருக்கிறீங்க எல்லாத்தையும் ஈவென்ட்ஸ்குள்ள போக சொல்லிட்டு இந்த கிளாசிக் ஆடினீங்கன்னா இந்த தீபாவளி இது முடிச்சிருப்பீங்க எப்படியும். அதுல எக்ஸ்சேஞ்ச்ல நான் போட்ட சேம் பாப்புலாரிட்டி இருக்கு பாரு. அத 10 ரீடீம் பண்ண சொல்லு. 1500 பாயிண்ட். அவ்வளவுதான். இப்ப டிராகோ ஈவிலே எல்லாருக்கும் இப்ப கால் பண்ணி கூப்பிடுவோம். இது மேட்ச் முடிஞ்சோம். ஆமாண்டா, நீ ஒருத்தனை பிடிச்சாலே 5000 பாப்புலாரிட்டி. அப்ப 2 பேத்த பிடிச்சினாலே 30,000. 4 பேத்த முடிச்சுனா 60,000. நம்ம இன்னும் 20 பாயிண்டே வரல. ஆனா பாப்புலாரிட்டி கதை பேசிக்கிறீங்க. ஆமா 30 பாயிண்ட் ஆவரேஜா வேணும் ப்ரோ. டாப் 6க்கு எனக்கு தெரிஞ்சல 10 பாயிண்ட். ஆமா 10 பாயிண்ட் மேட்ச் 12 பாயிண்ட் எடுக்கணும். அதே மாதிரி அவனுக்கு கன்ஃபார்ம் அந்த டாக்டர் டீம் படுத்து வாங்கிருக்காங்கடா. ஆனா கில் பாயிண்ட் ப்ரோ என்னது கில் பாயிண்ட்மே எடுத்துப்பானுங்க ப்ரோ. அதுதான் இவ்வளவு தூரம் சர்வே பண்றானுங்கள ப்ரோ. நான் அந்த வீட்ல மாலில நேர்ல ஒருத்தர் ஹெச்பி ஆகி இதுக்குள்ள போனீங்க. ஏன் சைடே போனேன். யோ சொல்றத கேளு. நான் என்ன பண்றேன், த்ரோபிள்ஸ் போட்டிருந்தேன் வேற ஹவுஸ்ல இருந்து. ஒரு நேர் போட்டு ஒரு 1 ஹெச்பி ஆகினேன். மாலி 2 போட்ட. மேல ஒரு மாலி கீழே ஒரு மாலி. 2 நாக்கு வந்துச்சு. ஏறுறேன் மலை மேல இருந்து ஏபிசி ஆஸ்டாங்க. 1 செகண்ட் தான் வெளியே வந்தா. அது எடுத்து உடனே கால வெளியே. அதுதான்டா சொல்றேன். என்னையும் அச்சானுங்கனால ஓடுறேன் நானு. ரைட் நிக்ஸ் வேற ஏத்தி வெளில தள்ளிட்டு போயிட்டேன். கவர்ல இருந்தா நானும் தள்ளிட்டு வெளில தள்ளி விட்டாங்க. சாரி ப்ரோ அப்படின்ற ஏத்துது. அடி வாங்கினே கிரியடா டே. வேலை கண்டடி சும்மா தான் சொன்ன. ரீஸ்டர் எல்லாம் பண்ணாதடா. அசியம் டிராஃபினா என்னடா அடி வாங்கிக்கிறேன். ஒரு 1 கிலோ டிராப் பிஸ்டல் தான் கையில. கேம்ப் பண்ணி வச்சிடறானுங்களா. சரியான லைவ். ஆமா சரியான ப்ரோ. யோ நான் உயிரோட வந்திருந்தாலே அந்த புஷ்ல போய் குத்திட்டு இருப்பேன். யோ ப்ரோ நீ தாண்டி போன பத்தியா ஜோன் எடுக்கிறேன்ட்டு. நான் அந்த புஷ்ல குத்தி உனக்கு கில் எடுத்துட்டு இருப்பேன். டிஆர் டீம்ல என்கிட்ட நேடுலாம் 4 இருந்துச்சு. பின்னாடி ஜம்ப் பண்ணி வந்தாலே பக்கி இருந்துருச்சுடா. அது வந்திருக்கலாம். அவனும் பாட்டான். ரைட் நிக்ஸ் எப்படி தம்மா ஆன் ஃபுட் ஓடி வந்துச்சு. எனக்கு வயிறு கலக்கிச்சு. ரியோ ப்ரோ செத்துரு வரான்ட்டு பார்த்தா ரியோ ப்ரோ ஜோனு ஒக்கேலி அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பின்னாடி வண்டி இருந்துதுடா. அவனுங்க வெத்தர வந்தானுங்கடா. வண்டி ஃபுல்லாவே பின்னாடி. இன்னும் நல்ல வண்டி கூட இருந்துதுடா பின்னாடி. சுடுவானுங்கன்ட்டு போயிட்டாரு ப்ரோ. ரியோ அவனுங்க அடி மேல இருந்து அடிச்சாங்க ப்ரோ. அவனுங்க சுடுவானுங்கன்ட்டு தான் போயிட்டாரு அவரு. நான் ஸ்மோக் போட்டே நடந்து போயிடலாம் இருப்பானுங்க. நான் என்ன ப்ரோ இல்ல பண்றேன், ப்ரோ முன்னாடியே ஸ்மோக் போட்டா கூட நான் தப்பிச்சிருப்பேன் ப்ரோ. நான் முன்னாடியே ஸ்மோக் போட்டுருக்கலாம் நீங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா இல்ல நீங்க வண்டிக்கு ஸ்மோக் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வண்டிக்கு கூட ஸ்மோக் போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைட் அட்லீஸ்ட் ஒரு இவனுக்கு கில்லா சேர்த்துக்கலாம். ஒரு 4 3 2 கிலோ 3 கிலோ எடுத்துக்கலாம். கண்டிப்பா 2 கிலோ குடுத்துருப்பானுங்க ப்ரோ. டிஆர் 2 கிலோ குடுத்துருப்பானுங்க. நான் வந்திருந்தேன்னா
இப்ப லாஸ்ட் ஆச்சு யாரு ஏபிசியா? ஏபிசி ஆமா, லாஸ்ட் ஆமா. ஆச்சு. நம்ம அதான் டூ winner. டிஆர் வந்து தேர்ட். அவ்வளவு நிறைய கில் எடுத்தாங்களா நானுங்க. ஆனா மலை இருந்தா ஆமா அவ்வளவு அவன் டாமினேட் அவன் எடுத்திருப்பான். 20 கிலோ 15 to 20 எடுத்திருப்பான் கண்டிப்பா. அதுக்குள்ளதான் 20 கில்லாம் வராதுடா, வாய்ப்பே இல்லடா டே. 20 கில்லாம் அந்த மலை இருந்து எடுக்க முடியாதுடா டே. அவ்வளவு லூட்லாம் இருக்காது. அவன் எந்தெந்த டீம் தெரியுமா அடிச்சான்? நம்மள அடிச்சான். என்யூ பேட் எங்களை 2 கிலோ போட்டான். டிஆர் 1v3 போட்டான். ஓகேவா? ரியோ ப்ரோ கில்லையும் எடுத்தான். உன் கில்லையும் எடுத்தான். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே இத்தனை கில்லு. நம்ம தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 10 கிலோ எடுத்துட்டான். அவன் நல்ல ஜோன் வேற புடிச்சிட்டு மேல அவன் உட்காந்துட்டான். நல்ல ஜோனு. அவன் எத்தனை டீம் தெரியுமா வந்துச்சு பிக்கப்ல அந்த ரைட் ஹேண்ட் சைடு புஷ்ல. அவன் பி மாதிரி சாவறானுங்க எல்லாம் ஏபிஜி கிட்ட தான். நம்ம இப்ப லாஸ்டா நான் ஒரு 2 பேர் அச்சனே. அவனுங்க என்ன டீம்? லாஸ்டா அங்க வேர் ஹவுஸ் கிட்ட அடிச்சுட்டு போய் ஜோன் புடிச்சோமே. அவனுங்க பிஹெச்ஆ சம்திங் வேற ஏதோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்குனாங்க அவனுங்க. இல்ல பிபிஎச் இல்ல இவனுங்க பிஜிஎஸ் ஸ்லாட் 4. ஸ்லாட் 4 7 எம்எஸ் ஏன் நம்ம கிட்ட கில் கொடுக்க மாட்டானுங்க? வேற ஏடிஎம் போய் கில் கொடுக்குறானுங்க. இருப்பாங்க. இல்ல ஜார்டன் சாமி வேற கூப்பிடுறாங்களே. ஜார்டன் சேர்த்துக்க மாட்டானுங்க ப்ரோ. ஜார்டன் ஆட தெரியாதுனால ஆனா ஒரு டீம் கூட ஆட தெரியாது. அதுதான் பிரச்சனை. நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம். பட் இருந்தாலும் இது பத்தாது. இந்த மேட்ச் குவாலிஃபைலாம் ஆக மாட்டேன். ஐயோ அமைதியா 20 பாயிண்டே வரலடா நம்ம. 25 வேணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, வாய்ப்பே இல்ல ப்ரோ. நீ நினைக்கிற ரைட் டேய் குவாலிஃபை ஃபர்ஸ்ட் அவனுக்கு டாமினேட் பண்ணிட்டாங்கடா. ஆவரேஜ் ரொம்ப கம்மி. டாமினேட் பண்ணிட்டாலே ஆவரேஜ் கம்மியாயிரும். புரியுதா? தெரியும். ஒரு டீம் டாமினேட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆவரேஜ் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாயிண்ட் எடுத்தாங்க. நிறைய டீம் 15 பாயிண்ட் எடுத்தாங்க. அண்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச் 12 பாயிண்ட். அண்டர் 6 எடுத்தானுங்க. ஏபிசி எடுத்தானுங்க. இந்த அப்புறம் வேற எந்த டீம் எடுத்தாங்க? இப்ப நம்ம 2 மேட்சும் கன்சிஸ்டன்ட்டா ஆடிருக்கோம். பரவாயில்ல. ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மேட்ச் வந்து 10 பாயிண்ட் மேல எடுத்தா கண்டிப்பா குவாலிஃபை. 10 பாயிண்ட் எடுக்கணும். ஆமா 10 பாயிண்ட் எடுத்தே ஆகணும் இந்த மேட்ச். அதுக்குன்னு போயிடலாம். சேனல்ல வந்து நம்ம இறங்க போறது வந்து எங்க ஞாபகம் வச்சு பூட் கேம்ப். கண்டிப்பா டிராப் எடுத்து கிளியர் பண்ணா மட்டும் தான் உட்கார்ந்துடலாம்ன்றான் அமைதியா. அவ்வளவுதான். 2 டீமா இருந்தா தேர்ட் பார்ட்டி பண்ண எப்படியோ ஒரு 3 ஜோன் பூட் கேம்ப் வந்துரும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓபனா ஒரே ஒரு டீம் தான் வரணும்லயே அடிச்சுக்கலாம். உட்கார்ந்துறேன். ரொட்டேட் பண்ணாதே எதுவும் பண்ணாதே. வெளிய வரணும் முன்னாடி போறாது. நான் எந்த வீட்ல இறங்குறேனோ அந்த வீடியோ லூட் அடிச்சு அங்கேயே உட்காந்துருவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் 2 ஜோன் இருந்தா கூட அங்கேயே உட்காந்துருவேன். எட்டி கூட பார்க்க மாட்டான். அவன்தான் ஒரு டீம்னா 2 டீம் இருந்தா அவங்க சுட்டும் போது பாருங்க. தெரிஞ்சு ஏபிசெட் வருவானடா பூட் கேம்ப். ஏபிசெட் பூட் கேம்ப் ப்ரோ. ஏபிசி வந்து பூட் கேம்ப் கிடையாது. ஏபிசி டிராப் வந்து எது தெரியுமா? மேல அந்த டிராப் மேல அவன் அடிச்சு அவனுக்கு கில்லிக்குள்ள அடிச்சுட்டானுங்க. திரும்பியும் அவனுக்கு ஃபைட் எடுக்க தான் வருவானுங்க எப்பயுமே. அப்படியே சொல்ல முடியாது ப்ரோ. அப்பெல்லாம் ஆட மாட்டாங்க. அப்பெல்லாம் காட்டுவானுங்கன்றியா என்ன? டிசிப்ளின் காட்டுவானுங்கடா. தெரியல பாக்கலாம் ப்ரோ. ஏதோ ஒண்ணு ப்ரோ ஒரு டீம். ஆனா இப்ப ஏபிசி அந்த அவனுங்களே வாண்டடா ஏறுவானுங்க. அத நம்ம லைட்டா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். திமிரு காட்டி ஏறுவானுங்க. ஓப்பனிங் எடுக்க ரொம்ப சுத்துவானுங்க. ரொட்டேட் அடிப்பானுங்க. நீங்க குதிச்ச பில்டிங்லயே இருந்தாலே மாட்ட மாட்டீங்க ஈஸியா. மச்சான் மேட்ச் என்னடா அடா அவன் ஒரு பாட்டு. எனக்கு என்னமோ நம்ம லாஸ்ட்ல அந்த வீட்ல ஒரு நேடு போட்டலாம் சொல்லலாம். அந்த வீட்ல ஒருத்தர் இருந்தா மாதிரியே இருக்கு ப்ரோ. வெளியே குச்சி செத்து போயிட்டான்டா அவன். வீட்டுல வெளியே செத்து போயிட்டுக்கிறான். இல்ல உந்தெல்லாம் இல்ல லெஃப்ட்ல ரியோ ப்ரோ. நானே சொல்லிருப்பேன்ல. எனக்கு ஆனா ரியோ ப்ரோ ஸ்கிப் பண்ண மாதிரி கேட்டது. எனக்கு கேட்டது ரியோ ப்ரோ வரும் தேய்ப்பான தெரியுமா? உக்காஞ்சி படுத்துட்டு அந்த மாதிரி சவுண்ட் கேட்டது. ஆமா எனக்கும் அதான் கேட்டது. டீம் 17 அடி. ஆமாண்டா டீம் 17 தான்டா இந்த கிளாசிக் டீம். இந்த ஒருத்த ஃபிளைட் ஓனர் வந்தான் பாரு ரியோ ப்ரோ. நீ கூட அது பேர் படிச்சிருந்தியே. அவன் தான் ஸ்லாட் 17 பாட் டீம். அது பாட் டீம். அது இராங்கல்ல இருந்தே நம்ம கிட்ட தப்பிச்சுக்கிறானுங்க ப்ரோ. இவனுங்க இராங்கல்லே பங்க்ல இருந்தானுங்களே அது இவனுங்க தான். அந்த பங்கு கீழே தேவையில்லாம போச்சுடா. அதை எடுத்துருக்கணும் ப்ரோ. நான் வரவே இல்லை. இந்த பேடி டேய் வண்டியை வீட்லயே நிறுத்திடுறா. வீட்டுல நிறுத்தி ஆன் ஃபுட்ல போடா. வண்டி சவுண்ட் கேட்டுரும். பார்க்க மாட்டானுங்க. சவுண்ட் கேட்டுரும். அவனா அழகா கேட்டுரும் ஹெட்ஃபோன்ல. சவுண்ட் கேக்கும்டா. லாம்போ சவுண்ட் கம்மிடா. ஃபுல் சவுண்ட் வெஸ்ட் ஆடுவாங்க மீட்டர்லாம் கேட்பானுங்க. ஆமா பேடி ஃபுல் சவுண்ட் வெஸ்ட் நான் ஆடுறேன். ரியோ ப்ரோ நீ எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்க? ஃபுல் சவுண்ட் தானே வச்சாரு. சவுண்ட் தான். அவ்வளவுதான் பாரு. நான் ஃபுல் சவுண்ட் முடிஞ்சிச்சு. எங்களெல்லாம் எங்க வண்டி எங்க இருந்தாலும் கேட்டுரும். வலிக்காதடா. ஃபயர் எப்பயும் போட்டு ஃபுல்லா 24 மணி நேரம். ஆமா அப்படிதான் ஆடுறது. நான் ஃபுல் சவுண்ட்ல தான் ஆடுவேன். எதுவுமே ஆகாது காது. அதெல்லாம்
டேய் ஸ்லாட் 14ல பாரா ஒருத்தனை பெய் டைடன் எது அந்த போட்டோ அவனா பழைய பிளேயர் சின்ன பையன் photo அதுல. ஆமா. ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கடா. இல்ல அந்த பேர் அந்த போட்டோ அவன் 7MS ஒருத்தன் வரல, ஸ்லாட் 12 ஒருத்தன் வரல, ஐயா வரல. டீம் 17 வரவே இல்ல. ஐயாரு அவனுக்கு கிவ் அப் குடுறானுங்க. அவ்வளவுதான் ஓப்பனம். நான் வரல ஜி, நான் முட்டை பாயிண்ட். அவ்வளோ டைம் நாளே ரவுண்ட் 3 வரைக்கும் தெரியாம வந்துட்டோம். இதுக்கு மேல வர விரும்பல. This is a simulation game. Let's fight together and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. என்ன தெரியுமா ப்ரோ என்கிட்ட சார்ஜ் 30 தான் ப்ரோ இருக்கு. தாங்கல ஒரு மேட்ச். ஓகேவா? தாங்குமா ஒரு மேட்ச்க்கு? தாங்கும். அது சார்ஜ் போட வேண்டியதான்டா நீங்க அப்பயே. ஆனா இந்த கிளாசிக் வியூ காட்ட மாட்டேங்குது. இவனுங்களை அடிக்கணும்டா. திரும்ப இவனுங்க அச்சாதான் 4 பாயிண்ட் கிடைக்கும். பூட் கேம்ப் லைட் ஓனரா பாத்து ஆடுங்க गाइस. பாத்து ஆடணும். ஆமா பாத்து ஆடுங்க. பூட் கேம்ப் ஒரு டீம் வந்தா உட்கார்ந்துறேனா ஓபனா வாழ்க்கை எடுத்துருவேன். ஸ்டார்டிங்ல என்னோட வாழ்க்கை எடுத்துருவேன். நிறைய பேர் வந்தாங்கன்னா கேம்ப் தான், ஃபுல் கேம்ப். ஒரு டீம் வருது. எப்படி இருந்தாலும் கேம்ப் தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் உட்கார்ந்துற போறேன். நாங்க சல்லன்னு குத்துறானுங்க ஒருத்தன். 4 பேரும் ஒரே இதுல குத்துறாங்கடா. டேய் அமைதியா புதியா இருக்கான் இவன். பேசும்போதே டிமோட்டிவேட் ஆனா நீ வந்து செத்துருவனால எங்களே சாவடி கூடாது பேசி. புரியுதா? சென்டர்ல தான்டா அவனுங்க இறக்குறானுங்க. ஆல்ட்ட முள்ள ப்ரோ. போய்ட்டான். இன்னொருத்தர் இருக்கான். இவன் மேல ஒருத்தர் இருக்கான். சூட தெரியல ப்ரோ அவனுக்கு ப்ரோ. ஒரு ப்ளட் பண்ணல ப்ரோ. சும்மா ஃபுல் பேனிக் டீம். டீம் நம்பர் என்ன டீம் நம்பர் பாத்தியா? டீம் 16 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. கிளாசிக் டீம் தான் நினைக்கிறேன். ஃபைட் எவனே அடிச்சானே. பிஜிஎஸ் காலி முடிச்சானுங்க ப்ரோ. யார ப்ரோ இது ஃபுல் பேனிக் டீம் ப்ரோ. இது இருக்குது ஃபுல் பேனிக் டீம் எனக்கு தெரிஞ்சு. பிடிபி இது. ஆனா பொறுமையா சொல்லாத. அவன் M24 என்ன சுட்டாயா? ஒரு ப்ளட் பண்ணலையா என் மேல? நான் சும்மா கவர் பண்ணான்டா. நீ அழுத்த கூடாதுன்னு. நான் எப்பயோ அவன் உள்ள போயிட்டான் அவன் டீம்மேட். பெஸ்ட் வேணும். லெவல் 12 I got இருக்கா? supplies. அடிக்கணும் இந்த டீம் ஞாபகம் வச்சுங்க. அடிச்சா ஒண்ணும் உட்காந்துரே இல்ல. அடிக்கலாம் வெயிட் பண்ண. அவனுங்களாம் பொறுமை இழந்து ஆட்டோ போச்சா இதுவா? லெஃப்ட்ல வரானுங்க. லெஃப்ட்ல சுத்துறானுங்க. லெஃப்ட்ல வந்துட்டான். பேடி லெஃப்ட்ல வந்துட்டான். ஏய் அவனுக்கு Dress போட்டுருக்கானுங்க அப்படினா இது பண்ணாதடா. என்னடா எல்லாமே வச்சிருப்பானுங்க அந்த மாதிரி. டேய் என்னடா லூட் எடுங்கமா. Watch out. நான் மலைய சுத்திரவா? லெஃப்ட் ஃபுல் மலைய பாத்துறானுங்க எனக்கு தெரிஞ்சு. ட்ரோன் இருக்கு. ஆனா யார் போ யாரு? எனிமி. ஆகா and 0 healings வர. நான் வரேன். ரூஃப்ல இருக்கறான் ப்ரோ. லொகேஷன் பாத்த. இவன் இங்க வா. ஒரு क्वेश्चन பண்ணு. லாக் ஆகுதுடா. அவனே வரட்டும். நான் குதிச்சு ஒரு நாக்கு வச்சேன் அந்த பில்டிங் தான்ப்பா. அங்க அடிச்சுங்கறான். அந்த பில்டிங்ல அடிச்சுங்கறான். ஏய் என் ஃப்ரண்ட்ல ஃபுட்ஸ் கேக்குதா? ஒருத்த பள்ளத்துல வந்துட்டான். ஆமா ப்ரோ பள்ளத்துல ரூஃப்ல வந்து கவர் ஆகுறான் அவனுக்கு. ஏபிசி தான் இது கன்ஃபார்ம். திமிரு காட்டுறாங்க. ஏறி வந்தானா அடிச்சிருவேன் நானு. இவன் நம்ம நேடு போறான் அவனுக்கு. நீங்க அங்க இருக்கிற மாதிரி ரெண்டு பேரு ஏறான். நேடு இருக்கா அவன்கிட்ட.
நேடு போடுவான்டா உங்களுக்கு. தெரியும் பாத்துட்டு இங்க இதுக்குள்ள Marked a location. ஆயிக்கு என்னவா பக்கத்துல இருக்காதே போட்டான்டா. நேடு போடுவான்டா அவன். நேடு தான் கனெக்ட் பண்றானுங்க. எனக்கு வியூ இல்ல அவனுங்க. எனக்கு பின்னாடி ஆடு. ஏய் அப்படி ஓடாதடா இவனு. அங்க அங்க அப்படியே ஒளிஞ்சுக்கோ. அவன் உட்கார்ந்து கேம்படி அவன் வரட்டும் ஏத்தோம். Watch out. இரு வரட்டும் கேம்படி. ஹீரோ எங்க முன்னாடி 2 ஃபுட் கேட்டது. மெயின் பில்டிங்ல வந்து பாத்துனே இருக்கான். உங்க கிட்ட ஒரே ஒரு சொன்னான். அவனை மட்டும் கேம்ப் பண்ணி அடிச்சுங்க. மேல ஏத்தோம். கேம்ப் பண்ணி அடிச்சுங்க. ஒரே ஒருத்தனா பாத்துறானா எதனா பண்ணு. தலை தெரியும் பர்றா வந்து நேரிக்கிட்டு இல்ல நீங்க ரெண்டு பேர் ப்ரோ நீங்க ரெண்டு பேர் லெஃப்ட் ரொட்டேட் அடிச்சு மெயின் ஏறிறீங்களா? ஃபுல் லெஃப்ட். இல்ல அவன் எங்க பக்கத்துல இருக்கான்டா. அவனை அடிச்சிருங்க. ரெண்டு பேர் நான் அப்ப நீங்க ஃபுல் லெஃப்ட் ரெண்டு பேர் அப்ப நம்ம விடு பரவாயில்ல எங்க ஏறுவான்டா. இது வேற டீம் அவன் டீம் தான் இது. டேய் அடிடா படி. அல்ட்ரான்டா. அடிச்சது அந்த டீம். எப்பறா ஃபர்ஸ்ட் சைடு போறான். போட்டான். ஷாட்கன் வச்சிருக்கான்டா அவன். மேல இந்த 40W ப்ரோ. பாவுதுரா. எப்பறா நாக் ஆவலையாடா? 200 டேமேஜ். அவ்வளோ டேமேஜ். ப்ரோ 40 யாரு ப்ரோ அவன்?